மின்னாலியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மின்னாலியாஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், பட்டை லவங்கம் ஏலக்காய் கசகசா தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு, தனியாத்தூள் தேவையான அளவு, வெங்காயம் 250 கிராம், தக்காளி 200 கிராம், மிளகுத்தூள் தேவையான அளவு, கருவேப்பிலை பச்சை மிளகாய் தேவையான அளவு. முதல்ல இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டை லவங்கம் கசகசா எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிட்டோம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அது சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு கிறிஸ்பியாக வதங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கெலாம் நல்லா ஆனியன் டீப் ஃப்ரை இந்த மாதிரி ப்ரௌனிஷாக பண்ணோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி தக்காளியும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி டீப்பாக ஃப்ரை பண்ணோன்னா டேஸ்ட் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனியன் பார்த்திங்கன்னா எண்ணெயில் அப்படியே ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. அதனால் நம்மளுக்கு மசாலா போடாமலே நம்மளுக்கு இந்த கலர் வந்துடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா போடாமலே பார்க்கவே ரொம்ப டார்க் ப்ரௌனிஷாக நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, லைட்டாக வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்,
தனியாத்தூள், அப்படியே உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வாட்டரே ஆட் பண்ணலை. நார்மலாக வந்து தக்காளிலே வந்து வாட்டர் இருக்கும். கொஞ்சம் மஷ்ரூம்க்காக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் அது வேகும். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்ட மசாலாலாம் நல்லா மஷ்ரூமில் இறங்குற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இது எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ஹெல்த்துக்கு நல்லது. மஷ்ரூம் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து கிரேவியில் வந்து அப்படியே கார்ன் போட்டு நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நானுக்கு தொட்டுக்கலாம், இல்லை சப்பாத்தி, இல்லைனா ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதே போல் இன்னொரு டிஷ்ஷோட அடுத்த மினாலியாஸ் கிச்சனில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மெரோஷா. நன்றி, வணக்கம்.